கணவனோ மனைவியோ ஒருவர் கதைக்கின்ற பொழுது திரும்ப கதைக்க மாட்டார், மௌனமாக இருப்பார். இந்த மௌனம் என்பது பலவிதமாக ஏற்படக்கூடியது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும், இனி இல்லை என்ற விதத்திலே உயிர்க்குயிராக பழகக்கூடிய நண்பர்களுக்கு இடையிலே ஏற்படும். சில வேளைகளிலே இந்த மௌனம் நிரந்தரமாக ஏற்படுமாக இருந்தால் பிரிவுக்கும் வழிவகுக்கும். ஸ்படிகரஜவர்ணம் மௌத்திகீரக்ஷமாலாம் அமிர்தகலசவித்யாம் ஞானமுத்ராம் கரப்ஜெய்ஹி ததத முருககஷ்டம் சந்திரச்சூடம் திருநேத்திரம் விவித முருகபூஷம் தட்சிணாமூர்த்தி மீடே. எல்லாம் வல்ல என்னுடைய வித்யாகுரு தீட்சாகுரு ஆகியோர்களுக்கு மானசீகமான எனது வணக்கங்களை தெரிவித்து, என்னுடைய குருவும் குலதெய்வமாக விளங்குகின்ற நல்லூர் முருகப்பெருமானுடைய திருவடி கமலங்களை போற்றி பணிந்து, இன்றைய தினம் இந்த மௌன விரதத்தை பற்றி உங்களுடன் சிறிது உரையாடலாம் என்று இருக்கின்றேன். இந்த மௌன விரதம் என்பது ரிஷிகளினாலே மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு விரதம். இந்த மௌன விரதம் இது மிகவும் வலிமையானது. எல்லோராலும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்க முடியாது. இந்த மௌனம் என்கின்ற சொல்லுக்கு கணக்க அர்த்தங்கள் தமிழிலே இருக்கின்றன. மௌனம் சம்மதம் என்று சொல்வார். நாங்கள் ஒரு விடயத்தை ஒருவரிடத்திலே கூறுகின்ற பொழுது அவர்கள் மௌனமாக இருந்தால் அவர்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கின்றார்கள் என்றும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒன்று, பிடிக்கவில்லை, அந்த நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுக்கு விருப்பமில்லை அல்லது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இந்த மௌனத்திற்கு அர்த்தங்கள் நிறைய இருக்கின்றது. ஆனால் அந்த மௌனத்தை நாங்கள் மனதிலே கடைப்பிடிப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று. ஏனென்றால் நாங்கள் தினமும் எல்லோரிடமும் சகஜமாக பேசி பழகி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பழகி கொண்டபடியினாலே மௌனமாக இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல். மனதை கட்டுப்படுத்தி எங்கள் ஆசாபாசங்களை ஒரு கட்டுக்குள் வைத்து நாங்கள் மனதை திசை திருப்பாமல் எந்த ஒலிக்காவது வெளியிலே கேட்கக்கூடிய சத்தங்கள், வெளியிலே இருந்து வரக்கூடிய சத்தங்கள், ஒலிகள், பேச்சுக்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் எங்கள் செவிகளிலே நாங்கள் அவற்றையெல்லாம் ஏற்கக்கூடாது. அப்படியான தன்மையிலே நாங்கள் இருப்பதற்கு பேர் தான் இந்த மௌன விரதம். சினிமாக்களிலே சில சினிமாக்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். சினிமாவாக இருந்தாலும் கூட ஒரு சில புராண படங்களிலே அங்கே அரசர்கள், முனிவர்கள், இல்லை அந்த இடத்திலே நடிக்கக்கூடியவர்கள் தியானத்திலே இருப்பார்கள். இடி இடிக்கும், மழை பெய்யும், எத்தனையோ பேர் அவருக்கு இடையூறுகளை, அவருடைய தியானத்துக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். போய் பலவிதமான ஒலிகளை எழுப்பி அந்த தியான நிலையை குழப்பக்கூடிய தன்மையை உருவாக்குவார்கள். என்ன நடந்தாலும் அவற்றையெல்லாம் காதிலே ஏற்காமல் மனதை தங்களை மறந்து மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த விதமான சிந்தனையுமின்றி இறைவனிடத்திலே எங்களுடைய மனதை ஈடுபடுத்தி வெளியினாலே நடக்கக்கூடிய, வெளிப்புறத்திலே ஏற்படக்கூடிய எந்த விதமான இசைகளுக்கோ ஒலிகளுக்கோ எங்கள் மனதை, செவியை நாங்கள் அங்கே கொடுத்து அவற்றை மனதிலே வாங்காமல் நாங்கள் எங்களை மறந்த நிலையிலே இருப்பதற்கு பேர்தான்
இந்த மௌன விரதம். இது மிகவும் வலிமையானது. எல்லாராலும் அதை செயற்படுத்தக்கூடிய என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம், செயல். எல்லாராலும் முடியாத ஒரு செயல். அதற்கு மனதிலே ஒரு துணிவு, ஒரு வலிமை வேண்டும். அந்த மௌனம் பலவிதமாக ஏற்படும். இந்த மௌனம் என்பது பலவிதமாக ஏற்படக்கூடியது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையில் ஏற்படும். இனி இல்லை என்ற விதத்திலே உயிர்க்குயிராக பழகக்கூடிய நண்பர்களுக்கு இடையிலே ஏற்படும். பெரியவர்களிடத்திலே ஏற்படும். இப்படியான தன்மைகளிலே இந்த மௌனம் என்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்தந்த இடங்களிலே ஏற்படக்கூடிய அந்த மௌனமானது இடங்களுக்கேற்றவாறு அதனுடைய பலாபலன்கள், கருத்துக்கள் மாறுபடலாம், பலாபலன்கள் மாறுபடலாம். சாதாரணமாக ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு மௌனம் என்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம், ஊடல் என்று சொல்வார்கள், அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு அவர்கள் மௌனமாக கணவனோ மனைவியோ ஒருவர் கதைக்கின்ற பொழுது திரும்ப கதைக்க மாட்டார்கள், மௌனமாக இருப்பார்கள். அப்படி மௌனத்தை மேற்கொள்கின்ற பொழுது அது பின்பு அன்பு பாசமாக மாறி அந்த மௌனத்தை தெரிந்தவர்கள் விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதை ஊடல் என்று சொல்வார்கள் தமிழிலே. இதே போன்று நண்பர்களுக்கிடையிலே, ஆழமான நட்புக்கிடையிலேயும் இந்த மௌனம் ஆன சூழ்நிலை உருவாகும். இது அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக ஏற்படக்கூடியது. நட்பின் வலிமையை, ஆழமான நட்பின் வலிமையை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மையை அந்த மௌனம் கொடுக்கும். சில வேளைகளிலே இந்த மௌனம் நிரந்தரமாக ஏற்படமாக இருந்தால் பிரிவுக்கும் வழிவகுக்கும். அந்த நண்பர்களிடத்திலே பிரிவுக்கும் வழிவகுக்கும் இந்த மௌனம் நீடித்தார். ஆகவே அதை அவர்கள் குறிப்பிட்ட கால அளவிலே, அப்படி நண்பர்களிடத்திலே அந்த மௌனம் ஏற்படுகின்றவர் குறிப்பிட்ட கால அளவிலே அவர்கள் அதை தவிர்த்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அப்படி உருவானால் அந்த நட்பு என்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய தன்மை அந்த நண்பர்களிடத்திலே உருவாகும். இப்படி இந்த மௌனம் என்கின்றது எத்தனையோ தன்மைகளை கொடுக்கக்கூடியது. மௌனம் என்பது ஒரு பாடலை கூட, ஒரு கவியை உருவாக்கக்கூடிய தன்மையை இந்த மௌனம் கொடுக்கும். ஒரு மனிதனை, ஒரு சாதாரணமாக இளம் வயதில் உள்ளவர்கள் பாருங்கள், ஒரு பெண் கதைக்காமல் இருந்தால் அவளை பற்றி கவிதை இயற்றக்கூடிய தன்மையை ஒரு ஆணுக்கு கொடுக்கும். அவள் மீது அந்த ஏற்படக்கூடிய காதலானது கவிதை ஏற்படக்கூடிய, அவளை பற்றி கவிதை புனையக்கூடிய தன்மையை ஒரு ஆணுக்கு உருவாகும் அந்த மௌனம், அவருடைய மௌனம். அப்படிப்பட்ட தன்மை இந்த மௌனத்துக்கு உண்டு. ஆகவே இந்த மௌனத்திற்கு எத்தனையோ விதமான தன்மைகள் நான் சொன்னேன். எவ்வளவோ தன்மைகள் அதில் இருக்கின்றது. அதை நல்ல முறையிலே நாங்கள் செயல்படுத்தினால் நிச்சயமாக நல்ல பலாபலன்கள் உருவாகும். அதை நாங்கள் தீய முறையிலே பயன்படுத்தினால் அதை எங்களுக்கு அந்த தீய பலன்களால் எங்களுக்கு உருவாகும். ஆகவே நாங்கள் இந்த மௌன விரதத்தை கடைப்பிடிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு இடத்திலே, தனிமையான இடத்திலே போய் அமர்ந்து எங்கள் மனதை வெளி புலன்களிலே இருந்து விடுவித்து, தனிமையான இடத்திலே அமர்ந்து வெளிப்புலன்களிலே இருந்து எங்கள் மனதை நாங்கள் விடுவிக்க வேண்டும். வெளியிலே வருகின்ற எந்த விதமான சூழ்நிலையாலும் எங்களுடைய மனம் அந்த வெளிப்புறத்திலே இருந்து வருகின்ற சத்தங்கள், ஒலிகள், இவற்றினாலே எங்களை மனம் ஈர்க்கப்படக்கூடாது. அந்த ஈர்ப்பு நிலையிலிருந்து எங்கள் மனம் விடுபட வேண்டும், தனிமைப்பட வேண்டும். அப்படி தனிமைப்பட்டு எங்களை மனதை நாங்கள் தனிமைப்படுத்தி எங்கள் மனதுக்கு ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி
எந்த சத்தம் வந்தாலும், எந்த ஒலி என்ன நடந்தாலும், ஒளி முழக்கமே முழங்கினாலும் கூட அது எங்களோட மனதிலே தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடாது. அப்படியான நிலைக்கு எங்கள் மனதை நாங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும். அந்த நிலை எங்கள் மனதிலே ஏற்படுமாக இருந்தால் இறைவனை நாங்கள் அறிவதற்கு காலதாமதம் ஏற்படாது. நாங்கள் அந்த நிலையிலே இருந்து ருத்ராட்ச மணியினாலே நாங்கள் இறைவனுடைய நாமத்தை, அவருடைய மூல மந்திரத்தை ஜபம் செய்கின்ற பொழுது மிக விரைவாக எங்களுடைய மனத்திலே இறைவனுடைய அந்த தன்மை, அந்த ஈர்ப்பு சக்தி, இறைவனிடத்திலே இருந்து ஏற்படக்கூடிய ஈர்ப்பு சக்தியானது எங்கள் மனதுக்குள்ளே இறங்கிவிடும். தெய்வ சக்தி என்று சொல்வார். இப்படியான சக்தியை எங்கள் மனதிலே இறங்கிய பின்பு எங்கள் மனதிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகளானது அந்த தெய்வத்தின் மூலத்திலே இருந்து வருகின்ற அந்த வாக்கிற்கு ஒப்பாக அந்த வார்த்தை, நாங்கள் மற்றவருக்கு கூறக்கூடிய வார்த்தையானது தெய்வ சக்தி எங்கள் மனதுக்குள்ளே இருந்து எங்களை இயக்கி பேசக்கூடிய தன்மையை உருவாக்கும். நாங்கள் சொல்கின்ற பொழுது சில பேர் சொல்வார்கள், வாக்கு சொல்கிறேன்னெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுவாக வாக்கு சொல்கிற இதுதான் உண்மை. வாக்கு சொல்வது என்பது எப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற அந்த நிலை எப்படி ஏற்படுகின்றது என்றால், இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு தனிமையான இடத்திலே நாங்கள் போய் அமர்ந்து வெளிப்புறத்திலே வரக்கூடிய அந்த சத்தங்கள், ஒலிகளுடைய தன்மையை நாங்கள் எங்கள் மனதிலே வரவிடாது தடுத்து நிறுத்தி, அதிலே இருந்து எங்கள் மனதை நாங்கள் தனிமைப்படுத்தி, நாங்கள் இறைவனிடத்திலே எங்கள் மனதை ஈடுபடுத்தி ஒரு நிலையிலே அவருடைய மூல மந்திரம், அவருடைய நாமங்கள் இவற்றை நாங்கள் ருத்ராட்ச மணியினாலே ஜெபம் செய்கின்ற பொழுது 1008 முறை 108 முறை ஜெபம் செய்கின்ற பொழுது அந்த தெய்வ சக்தியானது எங்களை அறியாமலே எங்கள் உடம்புக்குள் ஊடுருவக்கூடிய தன்மை உருவாகும். அப்படி தெய்வ சக்தி எங்கள் உடம்பிலே இறங்கி ஊடுருவின பின்பு எங்கள் உடம்பிலே நிறைய மாற்றங்கள் உருவாகும். அப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது எங்கள் எண்ணங்களிலே, எங்கள் செயல்களிலே எல்லாம் மாற்றங்கள் உருவாகும். அப்படி அந்த மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது எங்கள் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால், அந்த தெய்வ சக்தி எங்கள் உடம்பிலே இருந்து எங்கள் மூலமாக அந்த தெய்வ சக்தி எங்கள் வாயாலே தான் சொல்பவற்றை எங்கள் வாய் மூலமாக சொல்ல வைக்கும். எங்களை அந்த தெய்வ சக்தி இயக்கிக் கொண்டிருக்கும். உள்ளுக்களை இருந்து எங்கள் மனதில் இருந்து அந்த தெய்வ சக்தி எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும். நாங்கள் வெளிப்பார்வைக்கு எங்களுடைய வாயினாலே நாங்கள் பேசுவது போன்று காணப்படும். மற்றவருடைய பார்வையிலே நாங்கள் பேசுவது போன்று இருக்கும். ஆனால் அந்த பேச்சு எப்படி இருக்கும் என்றால், அங்கே எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த சக்தியானது எங்களை இயக்கி பேச வைத்து கொண்டிருக்கும். நாங்கள் ஒரு கருவியாக இருப்போம். தெய்வம் எங்களை ஒரு கருவியாக வைத்து தான் நேரடியாக சொல்லக்கூடிய தன்மை தான் அந்த வாக்கு. அதான் சொல்வார்கள் வாக்கு சொல்வதன். அப்படி சொல்கின்ற வாக்கு அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சில விஷயங்களை எதிர்பாராமல் நாங்கள் எங்கள் மனக்கண்ணிலே அது தெரியும். நாங்கள் ஒருவரை பார்க்கின்ற பொழுது ஒரு வாழ்க்கையிலே அவருக்கு என்ன கஷ்டத்துக்காக இங்கே வந்து சந்திக்க வந்திருக்கின்றார், என்னிடத்தில் என்ன குறையை கூற வந்திருக்கிறார் என்பதெல்லாம் எங்களோட ஆழ் மனதிலே, அவருடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் எங்கள் ஆழ் மனதிலே தெரிய வரும். அதை நாங்கள் அவருக்கு கூறுகின்ற பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் அல்லது அதிர்ச்சியுற்று காணப்படுவார். என்ன நான் நினைக்கிறத ஐயா சொல்கிறார், அப்படியே சொல்கின்றார். என் மனதிலே நான் நினைத்த எண்ணங்களை எல்லாம் ஐயா அப்படியே சரியாக சொல்கிறார். இதுதான் வாக்கு, தெய்வ சக்தியினாலே ஏற்படக்கூடிய வாக்குத்தன்மை. இது எப்படி ஏற்படும் என்றால், இந்த மௌனம், நான் சொன்னேனே மௌன விரதம், அந்த நிலையை நாங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது, மௌன விரதத்தை எங்கள் மனதிலே நாங்கள் ஏற்படுத்தி நாங்கள் அந்த இறைவனுடைய தன்மையை, இறைவனுடைய நிலையை நாங்கள் அடைகின்ற பொழுது, அந்த தன்மை, வாக்கு சொல்லக்கூடிய தன்மை எங்கள் மூலமாக, தெய்வசக்தி மூலமாக எங்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டு அது மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். வடமொழியில் ஒரு பழமொழி இருக்குது,
தெய்வம் மனுஷ ரூபேன, தெய்வம் நேரடியாக வராது. இந்த செயலில் எந்த சந்தர்ப்பத்திலையும் தெய்வம் நேரடியாக வந்ததாக கலியுகத்திலே சரித்திரம் கிடையாது. ஏனைய யுகங்களிலே இறைவன் நேரடியாக வருவார், கலியுகத்திலே இறைவன் நேரடியாக வரமாட்டார். எப்படி வருவார்? தெய்வம் மனுஷ ரூபேன, ஏதோ ஒரு விதத்திலே மனுஷ ரூபத்திலே, அது ஒன்றிலங்கள் மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்திலே, ஒரு பிச்சைக்காரராக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ரூபத்திலே அந்த தெய்வ சக்தியானது எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து சமயத்திலே எங்களை அதிலே இருந்து, அந்த ஆபத்து சமயத்திலே இருந்து எங்களை விடுவித்து எங்களை ஒரு நல்ல வழியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய தன்மையை தெய்வம் உருவாக்கும். இதுக்கு காரணம் இந்த மௌன விரதம். இதன் மூலமாக அந்த தன்மை உண்டாகும். ஆகவே இந்த மௌன விரதத்தை நாங்கள் சரியான முறையிலே கடைப்பிடித்து எப்போ செய்ய வேண்டும் என்றால் வியாழக்கிழமைகள், குருவாரம், குருக்குடையது இந்த குருவாரம் வியாழக்கிழமைகளே ஆரம்பிக்க வேண்டும். குருவிற்குரிய கிழமை வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமையிலே மௌன விரதத்தை கடைப்பிடிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. அப்படி ஒரு வியாழக்கிழமையிலே இந்த சிவனுக்குள்ள நட்சத்திரங்கள் வருகின்ற பொழுது, வியாழக்கிழமையும் குருவாரமும் சிவனுக்குடைய நட்சத்திரங்கள், திருவாதிரை நட்சத்திரம், சிவனுடைய ஆணி உத்தரம், இப்படி சிவனுக்குரிய நட்சத்திரங்கள் வருகின்ற பொழுது வியாழக்கிழமைகளில் சேர்ந்து குருவாரமும் அந்த நட்சத்திரங்களும் சேர்ந்து அமைகின்ற பொழுது நாங்கள் அந்த மௌன விரதத்தை அன்றைய தினம் ஆரம்பிக்கலாம். காலையிலே எழுந்து அதிகாலை 4 மணிக்கு நித்திரையை விட்டு நாங்கள் எழும்ப வேண்டும். எழுந்து குளித்து தோய்த்துலேருந்து ஆடை அணிந்து சிவன் ஆலயத்திலே சென்று சிவனை வணங்கி, குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி, பின்பு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி அவர்களிடத்திலே நாங்கள் ஆசி பெற்று, சிவனிடத்திலும் குருவாக இருக்கக்கூடிய சிவனுடைய அம்சமாகிய தட்சிணாமூர்த்தி இடத்திலும், குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடத்திலும் நாங்கள் இன்று இந்த மௌன விரதத்தை ஆரம்பிக்கப் போகின்றேன், அதற்கு உங்களுடைய ஆசி எனக்கு வேண்டும், பரிபூரண ஆசி வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இறைவனிடத்திலே ஆசி பெற வேண்டும். அந்த ஆசியை பெற்று அவரிடத்திலே நாங்கள் அந்த விரதத்தை அன்றைய தினம் ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து ஆலயத்திலே இருந்து நாங்கள் சாப்பிடலாம். எங்கள் சாப்பாடு எங்கள் உடம்புக்கு தான், ஆன்மாக்கு கிடையாது. எங்கள் உடம்பு களைத்திருக்கும், அப்படியாக ஏதோ நாங்கள் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகி சிறிய உணவுகள், மெல்லிய உணவு சொல்வாங்க, இடியப்பம், அப்படி மெல்லிய இதுவான கனதியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சோறு சாப்பிட்டா நித்திர தூங்கும். அங்கே ஜெபம் பண்ண மற்றவன் பார்க்க ஐயா ஜெபம் பண்ணிக்கிறா, ஐயா நித்திரையில் இருப்பார். அதெல்லாம் கூடாது. அப்படியான ஆகாரங்கள் இந்த விரத காலங்களிலே அதுகளையெல்லாம் அருந்தக்கூடாது. சிறிய ஏதாவது மெல்லிய சாப்பாடு உணவை அருந்தி அல்லது ஏதாவது பானகங்கள் அவற்றையெல்லாம் கோப்பியோ ஏதோ பானத்தை குடித்து நீராகாரத்தை அருந்தி இந்த மௌன விரதத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த சூரியன் அஸ்தமனமாகும் வரை, உதயத்திலே இருந்து அஸ்தமனமாகும் வரை நாங்கள் வெளியிலே இருந்து வரக்கூடிய புலன்களிலே இருந்து எங்களை விடுவித்து எங்களை தனிமைப்படுத்தி இறைவனுடைய சிந்தனையை தவிர்த்து வேறு எந்த விதமான சிந்தனையும் உண்டு எங்கள் மனதிலே அந்த இறைவனுடைய அந்த உருவ வடிவம் மட்டும் எங்கள் உள்மனதிலே, ஆள் மனதிலே எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படியான நிலைக்கு எங்கள் மனதை நாங்கள் உள்வாங்க வேண்டும், உருவாக்க வேண்டும், தயார் செய்ய வேண்டும். சாதாரண பாருங்கள், ஒருவர் விரும்புகின்ற பொழுது, ஆணும் பெண்ணும் இளம் வயதில் ஒருவரை விரும்புகின்ற பொழுது கனவு காண்பார்கள். கனவிலே ஒருவருடைய வடிவம் அவருடைய மனதிலே அப்படியே தெரியும்.
அதனால் அவர் எந்த நேரம் ஒருவரை மற்றவர் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய முழு வடிவமும் அவருடைய மனதிலே என்ன சொல்வார்கள், அந்த ஃப்ளாஷ் மாதிரி அப்படியே தெரியும் உடம்பு. அதே மாதிரி இறைவனுடைய நாங்கள் அந்த வடிவத்தை எங்கள் மனதிலே நாங்கள் ஆழ் மனதிலே அந்த வடிவத்தை எடுத்து நாங்கள் எங்களுடைய ஞானக்கண்ணினாலே அகக்கண்ணினாலே அந்த இறைவனுடைய வடிவத்தை பார்க்க வேண்டும். அப்படி ஒரு நிலை ஏற்படுகின்றக்கு காரணமாக அமைவது இந்த மௌன விரதம். எங்கள் உடம்பிலே ஏற்படக்கூடிய வெளிப்புலன்களினாலே ஏற்படக்கூடிய தாக்கங்களை எல்லாம் நாங்கள் அதிலே இருந்து எங்கள் மனதை விடுவிக்க வேண்டும். விடுவித்து எங்கள் மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் கொண்டு வந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி இறைவனுடைய அந்த சிந்தனை மனதை ஈர்ப்பு சக்தியை இறைவனிடத்திலே உண்டாக்கி இறைவனுடைய சிந்தனையை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையும் எங்கள் ஆழ்மனதிலே ஏற்படக்கூடாது. ஆழ்மனதிலே எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். வெளிப்புறத்தால் ஏற்படக்கூடிய சத்தங்களினாலோ ஒலிகளினாலோ எந்த பாதிப்பும் எங்கள் மனதை பாதிக்காத வகையில் எங்கள் மனது எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். யோகிகள் சித்தர்மாரெல்லாம் இப்படியான நிலையிலே இருந்து வந்தவர்கள்தான் இவர்கள் எல்லாம். இவர்களுக்குள்ளே சில பேர் சொல்வார்கள், சித்து என்று சொல்லி ஒரு இது இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. அது அந்த சக்திக்கு பெயர் சித்து சக்தி என்று சொல்வார்கள். இறைவனத்தாலே ஏற்படக்கூடிய தன்மை. அந்த தன்மை ஒருவரிடத்தில் ஏற்பட்டால், அந்த சித்து சக்தி ஏற்பட்டால், ஒருவருக்கு நாங்கள் ஒரு துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஞானக்கண்ணினாலே அது அவர்களுக்கு மனதிலே ஞானக்கண்ணினால் புரியக்கூடிய தன்மை உண்டாகி அவர் கூப்பிட்டு சொல்வார், இஞ்சவா நீ எப்படி போகாது, உனக்கு இப்படி நடக்கும், என்ன நடக்கும் என்ற எங்களுக்கு நடக்கக்கூடிய எதிர்காலத்திலே நடக்கக்கூடியவை அல்லது நாங்கள் போகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அடுத்த என்ன விளைவு ஏற்படுமோ இவற்றையெல்லாம் எங்களுக்கு முன்னதாக எடுத்து கூறி அதிலே இருந்து எங்கள் ஆபத்திலேருந்து வரக்கூடிய ஆபத்திலேருந்து எங்களை விடுவிக்கக்கூடிய தன்மை ஏற்படக்கூடியதாக அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த சித்தர்களுக்கு தான் சித்து சக்தி என்று சொல்வார்கள். அதை அவர்கள் சொல்கின்ற பொழுது நாங்கள் இதை நான் என் அனுபவத்திலே நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்தியாவிலே நான் பலமுறை இந்தியாவை சென்றிருக்கிறேன். அப்படி பல சித்தர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படியான வாய்ப்பிலே நான் அனுபவத்திலே கண்ட உண்மைகள் தான் நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுவைகள் எல்லாம். ஆகவே இந்த மௌன விரதம் என்பது ஒரு மனிதனை புனிதனாக்குவதற்கு ஆரம்பத்திலே அடிப்படை காரணம் இந்த மௌன விரதம். இது மனிதனை புனிதனாக்குவது. ஆகவே இந்த மௌன விரதத்தை நாங்கள் சரியான முறையிலே கடைப்பிடித்து நெறிமுறையுடன் இந்த விரதத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சரியான முறையிலே அனுஷ்டிப்போமானால் நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு ஞானியாகவோ ஒரு சித்தராக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். எங்களால் பலர் நன்மையை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் என்பதை உங்களுக்கு கூறி, நீங்கள் எல்லோரும் இந்த மௌன விரதத்தை முடிந்தளவு உங்களால் இப்பொழுது இளம்பெயர் உள்ளவர்களெல்லாம் இயலாது. நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையை ஓரளவு நிறைவு செய்யக்கூடிய தன்மை ஏற்படுகின்ற பொழுது இந்த மௌன விரதத்தை நீங்கள் கடைப்பிடித்து பிற்காலத்திலே உங்களுடைய அந்த மௌன விரதத்தின் மூலமாக எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு சித்தராகவோ யோகியாகவோ முனிவராக வரக்கூடிய சூழ்நிலை ஒன்றை பெற்று அதன் மூலமாக மக்கள் நன்மை அடையக்கூடிய நிலையை உங்களால் உருவாக்க முடிந்தால் அதை உருவாக்கி நல்ல விதமாக வாழ வேண்டும். நீங்களும் நல்ல விதமாக வாழ்ந்து மக்களையும் நல்ல விதமாக வாழ வைக்க வேண்டும். உங்களால் பலர் வாழக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்பதை இறைவன் மூலமாக நீங்கள் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும், நல்லது நடைபெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.